ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷெஃப் ஷாரா. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா கொழுக்கட்டை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால் கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் புழுங்கரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நைஸாக. அதை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டிங்கன்னா அது தண்ணிலாம் எடுத்துடும், நல்லா கட்டியாக வந்துடும். அதை எடுத்து முறுக்கச்சி இருக்கு இல்லையா, 3 கன்று இருக்கணும், முறுக்கு புழியும்ல, அதில் போட்டு வச்சுக்கணும். 3 கப்பு வாட்டர் எடுத்து பாயில் பண்ண. நல்லா கொதி வரும்போது அந்த முறுக்காச்சியில் மாவு வச்சுருக்கோம்ல, அதை பிழிஞ்சு விடணும். நல்லா பிழிஞ்சு விட்டிங்கன்னா பாயில் பண்ணி அது மேலே வரும். பிழிஞ்சு விட்டோன்னே கிண்டி விடாது. இந்த மாதிரி பாயில் ஆகி மேலே வரும்போது நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். 2 டீஸ்பூன் வாட்டர், 4 டீஸ்பூன் வெல்லம் போட்டு கரைச்சி இந்த வெல்லம் மெல்ட்டாகி வரும்போது ஏலக்காவும் அதிலே போட்டிருக்கேன். நம்ம தண்ணியில் மாவில் அந்த பாயில் பண்ணி போட்டோம்ல கொழுக்கட்டை, அதிலே நான் வடிகட்டி அதிலே ஊற்றிட்டேன். அந்த வெள்ளைப்பாகரை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொழுக்கட்டை வச்சுருக்காங்களே இப்போ பிழிஞ்சி அதை அந்த பவுலில் போட்டு கிண்ட வேண்டியதுதான். கிண்டணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி வந்தோடனே தேங்காய், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த தேங்காவை எப்படி எடுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகின்னு ஒரு 2 கொதி வந்தோடனே 2 மினிட்ஸ் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வெறும் வானலில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸியில் ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. ஒரு கப் அந்த அரிசி பவுடர் ஃபைன் பவுடரு, ஒரு கப் தேங்காய் துருவல். ஸ்வீட்னஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாக ஊற்றுங்க. ஏன்னா நிறையா ஊற்றுனா ரொம்ப இறுகிடும்னு சொல்லுவாங்கள்ல, இறுகிடும். அப்புறம் பிசைஞ்சு பிடிச்சா வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிண்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரணும். பிடிக்கிற மாதிரி வந்தால் ஓகே. பிசைஞ்சு இது மாதிரி பிடிச்சா கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளைப்பாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி. அடுத்தது பூரண கொழுக்கட்டை. ஒரு மணி நேரம் நான் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் 1-2 கோஸாக அரைச்சிக்க வேண்டியதான். அடுத்தது பூரணத்துக்கு ஒரு கப் அந்த கடலைப்பருப்போ, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா பூரணமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நிறையா எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா திக்காக வரணும் மாவு. தண்ணியாக போச்சுன்னா கொழுக்கட்டை வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுக்கு பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக வரணும் மாவு. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டையில் இந்த மாவை எடுத்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக அம்மைக்கு இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக இதாக ஆகிடும். அதில் நடுவில் பூர்ணத்தை வச்சு ஜஸ்ட்டு அந்த இலையை ஃபோல்டு பண்ண வேண்டியதான். நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுங்க, கேப்பே இருக்கக்கூடாது. இன்னும் வேகும் போது எல்லாம் வெளில வந்துடும். இது நல்லா கார்னரில் நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டிங்கன்னா இதாகிடும். அடுத்தது தேங்காய் பூரணம். ஒரு கப் தேங்காய், 4 ஸ்பூன் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தேங்காய் பூரணம் ரெடி.
அடுத்தது அதே மாவில் கையால் இது பண்ண அந்த மோடக் ஷேப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை ட்ரை பண்ணேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி அதில் தேங்காய் பூரணத்தை வச்சு தேங்காய் பூரணத்தை நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா மேலே க்ளோஸ் பண்ணி நல்லா அழுத்தி நல்லா மூடிட வேண்டியதுதான். இட்லி பாத்திரத்தில் வச்சு கொழுக்கட்டையை வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.